ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டில் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸோ கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதே வந்து பியரிஷ் கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இதை நான் வந்து க்ளீனாக காட்டுறேன். ஸோ என்னன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு வந்து ரவுண்ட் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 100 ருபீஸில் ஓப்பன் ஆகிருக்கு ப்ரைஸு, மேலே போயிட்டு ஒரு 120 ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓப்பன் ஆகும் போது ப்ரைஸ் வந்து இப்போ வந்து 100 ருபீஸில் இருக்குது, மேலே போய் க்ளோஸ் ஆகும் போது 120 ருபீஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப் சைடில் புஷ் பண்ணியிருக்கனால இதை வந்து புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த லைன் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா விக்குன்னு சொல்லுவாங்க. விக் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து 100 ரூபாயில் ஓப்பன் ஆகி கீழே இறங்கியிருக்கு. ஆனால் லெட்ஸ் சே இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 95 ரூபா வரைக்கும் கீழே போயிட்டு கீழே போக முடியாமல், கீழே புஷ் பண்ண முடியாமல் அப் சைடில் போயிட்டு ஒரு 120 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் மேலே போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 ருபீஸ் வரைக்கும் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? 125 ருபீஸ் வரைக்கும் மேலே போயிட்டு அந்த 125ல் க்ளோஸ் ஆகாமல் 120ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து புல்லிஷ் கேண்டில். பியரிஷ் கேண்டில் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 120ல் ஓப்பன் ஆகி இருங்க. 120ல் ஓப்பன் ஆகி 100 ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கீழே 100 ருபீஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து இந்த விக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் புஷ் பண்ணியிருக்கு. ஒரு 95 ருபீஸ் வரைக்கும் கீழே வந்துட்டு மேலே வந்து 100ல் க்ளோஸ் ஆகிருக்கு. சேம் வந்து இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 115 வரைக்கும் மேலே போயிட்டு 125 வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து புல்லிஷ் கேண்டில், பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து இதை வந்து இந்த விக் இல்லாமல் இருக்கு இல்லையா? இந்த இந்த க்ரீன் கலரை வந்து பாடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த லைனை வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாடின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு விக்கோட க்ளோஸ் ஆகும். எல்லா கேண்டில்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் கேண்டில்ஸில் வந்து இந்த மாதிரி விக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கீழே வந்து விக் இல்லாமல் ஒரு அந்த லைன் இல்லாமல் மேலே மட்டும் விக் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 ருபீஸில் இந்த இது ஓப்பன் ஆகிருக்கு, இந்த கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு கீழே ட்ரை கூட பண்ணல, கீழே போகிறதுக்கு ட்ரை கூட பண்ணல. ஒரு 1 ருபீஸ் 2 ருபீஸ் கூட கீழே ட்ராப் ஆகாமல் டைரெக்டாக மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ 100 ருபீஸில் ஓப்பன் ஆகி 150ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட டாப் விக் வந்து பார்த்திங்கன்னா மேலே மூவ் பண்ணது ஒரு 155 வரைக்கும் போயிருக்கு. 155 போயிட்டு 150ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது
இந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பை சைட்ல மேல போறதுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, இது கீழ போறதுக்கு ட்ரை கூட பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்டின்னா, நீங்க சூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 ஹவர்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்டின்னா, இந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகறதுக்கு வந்து 1 ஹவர் ஆகும். ஓகேங்களா? இப்போ 1 பிஎம்க்கு வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்டி 1 பிஎம்க்கு கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்டின்னா, 2 பிஎம்க்கு அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த மாரி நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றீங்க. இப்போ டெய்லி அப்டின்னா, 1 டேல வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சேம் வந்து பியரிஷ்க்குமே அதே மாரி தான். இப்போ வந்து பியரிஷ்ல வந்து டாப்ல ஓப்பன் ஆகுறனால, ஸோ இப்போ கீழ மட்டும் விக் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகுறது வந்து இந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆகி, மேல போறக்கு ட்ரை கூட பண்ணல. ஒரு நல்ல வால்யூம்ல வந்து கீழ வந்து சாலிடா இந்த மாரி ஒரு க்ளோஸ் குடுத்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டவுன் சைட்ல புஷ் பண்றதுக்கு வந்து ஹையர் சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட பவரே. ஸோ இப்போ நார்மலா பாட்டம் விக் இல்லாம இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஸோ அப் சைட்ல புஷ் பண்றதுக்கு ஸோ ப்ராபபிலிட்டீஸ் அதிகமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன அப்படின்னா, ஸோ சேம் இதே மாரி தான். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாட்டம்ல பை கேண்டிலுக்கு வந்து பாட்டம்ல விக் இல்லாம பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாட்டம்ல விக் இருக்கும். ஆனா டாப்ல விக் இல்லாம க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி க்ளோஸ் ஆகும்போது, பிரைஸ் வந்து இப்போ ₹100ல ஓப்பன் ஆகி 95 வரைக்கும் கீழ போயிட்டு, மறுபடியும் மேல வந்து ஒரு 120ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 120ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா மேல போறக்கு இன்னும் ஃபர்தரா போறக்கு ட்ரை கூட பண்ணல கேண்டில். ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கீழ புஷ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேண்டில் இந்த மாரி கீழ வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். எதனால அப்படின்னா, மேல வந்து விக் இல்ல. இந்த விக் வந்து மேல போறதுக்கு ட்ரை கூட பண்ணல. ஓகேங்களா? ஸோ நான் இத வந்து நெக்ஸ்ட் வந்து இத எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிச்சுட்டு நான் லைவ் சார்ட்ல காட்டுறேன். ஸோ செல்லுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ செல்லுக்கு வந்து மேல டாப்ல விக் இருக்கும். ஆனா பாட்டம்ல விக் இல்லாம க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அப்ப இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரைஸ் வந்து மேல ஓப்பன் ஆயிட்டு கீழ புஷ் பண்ணியிருக்கு. கீழ புஷ் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கு கூட கிரியேட் பண்ணாம, ஸோ விக்கே இல்லாம க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மேல புஷ் பண்றதுக்கு அப் சைட்ல போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நான் லைவ் சார்ட்ல இன்னைக்கு எடுத்த ட்ரேட் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்க பாருங்க. கேண்டில் வந்து ஸோ கீழ வந்து ஒரு விக்கு கிரியேட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு கீழ வந்துட்டு, மேல வந்து டாப்ல வந்து விக்கே இல்லாம க்ளோஸ் பண்ணியிருக்கு. மேல வந்து ஒரு விக்கே இல்ல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பாருங்க. கேண்டில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டிலா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கும்போது, ஸோ இப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து பாருங்க. ஸோ இது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண கேண்டில் தான். பாட்டம்ல வந்து விக்கே இல்ல. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கே இல்லாம ஒரு அப் சைட்ல இந்த கேண்டிலுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ஒரு புஷ் குடுத்துருக்கா? ஸோ இந்த மாரி தான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து யூசுவலா வொர்க் ஆகும். ஓகேங்களா? சேம் இந்த ஜோன்ல பாருங்க. ஸோ கேண்டில் வந்து இது வந்து பியரிஷ் கேண்டிலா? ஸோ ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆயிட்டு, அப் சைட்ல புஷ் பண்ணிட்டு, டவுன் சைட்ல வந்து ஒரு விக்கே இல்லாம க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ விக்கே இல்லாம க்ளோஸ் பண்ணும்போது, ஸோ கேண்டில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப் சைட்ல புஷ் பண்ணியிருக்கு பாருங்க. புல்லிஷ் கேண்டிலா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மாரி டைம்ல இந்த மாரி கேண்டில் வந்து ஒரு டாப்லயும் இல்ல பாட்டம்லயும் விக் இல்லாம க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட்
சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப் சைட்ல போறக்கோ, இல்ல டவுன் சைட்ல போறக்கோ ப்ராபபிலிட்டீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா?